Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல Transrail லைட்டிங் கம்பெனி ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி February 2008ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து இன்ஜினியரிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற சர்வீஸ் வெர்டிகல்ஸ்னு பார்க்கும்போது பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ரயில்வேஸ், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன், போல்ஸ் அண்ட் லைட்டிங்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வெர்டிகல்ஸில் பார்க்கும்போது இன்ஜினியரிங் அண்ட் டெஸ்டிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் இபிசி, அதாவது இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரியான ரயில்வே செக்டரில் பார்க்கும்போது ஓவர் ஹெட் எலக்ட்ரிஃபிகேஷன், சிக்னலிங், டெலிகம்யூனிகேஷன், எர்த் ஒர்க்ஸ் அண்ட் ட்ராக் லிங்கிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வெர்டிகலான சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸில் பார்க்கும்போது பிரிட்ஜஸ், டனல்ஸ், எலிவேட்டட் ரோட்ஸ் அண்ட் கூலிங் டவர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. போல்ஸ் அண்ட் லைட்டிங்ஸில் பார்க்கும்போது சப்ளை, இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெஸ்டிங் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கம்பெனி 13,00,000 மெட்ரிக் டன்ஸ் லேட்டிஸ் டவர் சப்ளை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா அண்ட் அப்ராட்ல மோர் தென் 30,000 நெட்வொர்க்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதிலிருந்து இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங் குளோபல் பிரசன்ஸ் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணினதுல இருந்து 200 பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட குளோபல் பிரசன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. கரண்டாக 58 கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் பங்களாதேஷ், கென்யா, நைஜீரியா, மலி, கேமரான், ஃபின்லாண்ட், போலாண்ட், டர்ன்கி, இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. டிசம்பர் 2024ல் பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு 4 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இவங்களோட மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து மகாராஷ்டிரா, குஜராத், டாட்ரா அண்ட் நாகர் ஹெவேலி ரீஜனில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜூன் 30, 2024ல் பார்க்கும்போது இந்த கம்பெனியில் 114 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல் பார்க்கும்போது பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வெர்டிகல்ஸில் இருந்து மோர் தென் 83% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து 9.33%, ரயில்வே செக்டரில் இருந்து 2.43%, போல்ஸ் அண்ட் லைட்டிங் வெர்டிகல்ஸில் இருந்து 4.4% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூஸ் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வெர்டிகல்ஸில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூஸ் ஃப்ரம் ரீஜன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல் பார்க்கும்போது இந்தியாவில் இருந்து 41.45% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் எக்ஸ்போர்ட்டில் இருந்து 58.55% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் டொமஸ்டிக்ல இருந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ ஸ்பிளிட் அப் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அண்ட் நெட் ஒர்த் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2024ல் 233.21 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் ஒர்த் பார்க்கும்போது 1075.87 crores அளவுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டாக இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேஷன். இந்த பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 410 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 432 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per ஷேர். இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per ஷேர் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல் ஏர்னிங்ஸ் per ஷேர் வந்து 19.59 rupeesனு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 22.05 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் டிரான்ஸ்மிஷன் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 55.05னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ரெவன்யூ growth பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 24ல் 29.32% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க.
அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 24.33% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ROCE பர்சன்டேஜ் வந்து 15%க்கு மேலே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.56% மெயின்டைன் பண்ணுறாங்க. யூஸ்வலாக இந்த டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த கம்பெனியோட ஜாகிரபி வைஸ் ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான பாயிண்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 21.68% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 24ல் 1.50 ருபீஸ் அளவுக்கு டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு டிவிடெண்ட்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது KEC இன்டர்நேஷனல்ஸ், கால்பட்ரு ப்ராஜெக்ட்ஸ், ஸ்கிப்பர் லிமிடெட், பட்டேல் இன்ஜினியரிங் அண்ட் பஜல் ப்ராஜெக்ட்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் ரெவன்யூவில் இந்த கம்பெனி நியூட்ரல் பொசிஷனில் இருந்தாலும் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸில் பார்க்கும்போது டாப் பொசிஷனில் இருக்காங்க. அதுலேயும் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தில் இந்த கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியா அண்ட் அப்ராட்ல பவருக்கான ரிக்யர்மெண்ட் வந்து இயர் கேட்டகரியில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 29ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது இந்த எனர்ஜி டிமாண்ட் அவுட்லுக் வந்து 5.5% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி IPOவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா தான் IPOவில் அப்ளை பண்ணுவேன். இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலிமா எப்படி ஒரு IPOவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு ஹவு டு அப்ளை இன் IPO இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட் பேங்க்ஸில் இருந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நார்மல் UPI மெத்தட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதில் என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் HNI கேட்டகரினா என்ன, ரிட்டெயில் கேட்டகரினா என்ன, இந்த ரெண்டு கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணால் உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் வீடியோஸை நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு நான் ஈஸியாகவே அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த பின்னடு மெசேஜில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் அண்ட் அப்ஸ்டாக்ஸில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கான டீட்டெயில்டு ப்ரொசீஜரையும் கொடுத்துருப்பேன். SME IPOனா என்ன, IPOவில் எப்படி அப்ளை பண்ணுறது, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய வீடியோஸை இங்கே அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல் இந்த கம்பெனிக்கு மோர் தென் 63% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து டாப் 5 கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து மட்டுமே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த கிளைண்ட்ஸ் கூட இருக்கிற அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாகவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் வெர்டிகல்ஸான பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வெர்டிகல்ஸ் வந்து மோர் தென் 80% ஆஃப் ரெவன்யூஸை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் ரிமைனிங் 3 பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் வந்து ரொம்பவே நெக்லிஜிபிளாக தான் டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் IPO டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த IPO டிசம்பர் 19 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் டிசம்பர் 23 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 2 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 34 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த IPOவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 838.91 crores அண்ட் இதில் 400 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த IPOவில் இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். இந்த IPOவோட பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து டிசம்பர் 24 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த IPOவோட லிஸ்டிங் டேட் வந்து டிசம்பர் 27. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 84.50% அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். யூஸ்வலாக போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக டிரான்ஸ்ரெயில் லைட்டிங் IPOக்கு
ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன் அண்ட் பியர் கம்பேரிசனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். இஷ்யூ டைப் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இந்த ஐபிஓ வந்து 120 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது மோர் தென் 27% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நான் வந்து இந்த டிரான்ஸ்ரைல் லைட்டிங் ஐபிஓவில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்லேருந்து அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து லிஸ்டிங் கெயினுக்காக மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஆக்டிவாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியிற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரெக்டாகவே சென்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாவில் டிஸ்கஸ் பண்ணலாம்.